ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சேஃப்டி தகவல் என்னன்னு பார்க்குறீங்களா? தண்ணி சம்மந்தமாக தாங்க. நம்ம பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம குழந்தைகளோட ஃபேமிலியாக நம்ம எங்கே போவோம்? ட்ரிப் எங்கே போனாலும் சரி, நம்ம என்ஜாய் பண்ணுற இடம் நீர்நிலைகளாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய மனசு வந்து நீர்நிலைகளை பார்க்கும்போது கவர் ஆயிருவாங்க. அதனால வந்து நீர்நிலைகளாக தான் இருக்கும். அப்படி நீர்நிலைகளில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெப்த் இருக்காது, ஆழம் இருக்காது. அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்துட்டு எந்த விதமான அனுபவமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக தான் அப்ரோச் பண்ணணும். மேலே உள்ள வீடியோ பாருங்கள், இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க வந்துட்டு என்ட்ரியில் வைக்கிறாங்க, ஒரு அடி ஆழம் தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது எந்த அளவுக்கு ஆழம் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து பெரிய அளவில் லாஸ் ஆகும். இது வந்துட்டு நீர்நிலைகள்னு இல்லை, பொதுவாகவே நான் எப்பயும் சொல்கிற மாதிரிக்கு தான். உள்ளூர்காரங்களுக்கு வந்து பேய் பயம், வெளியூர்காரங்களுக்கு தண்ணி பயம். நம்ம வந்து தெரியாத தண்ணியில் வந்துட்டு எப்படி என்ட்ரி ஆகணுங்கிறதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸே இருக்குதுங்க. சேஃப்டி ப்ரிகாஷனரே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பாருங்க, இந்த பையனை பாருங்க, அவன் போயிட்டு வந்துட்டு இருக்க ரோட்லயே தண்ணி, அதுல வந்து அவன் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு முட்டிங்கால் வரைய வந்துட்டு அவன் உள்ள போயிருக்கான் பாருங்க. திரும்ப அங்க இருக்க மக்கள்லாம் அவங்கள காப்பாத்திட்டாங்க. இந்த மாதிரி தண்ணியை பொறுத்தவரைய நம்ம எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. பாய்.